ஹாய் டு ஆல் எஸ்பிகே வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 9th எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஷின்னே யாங்கிட்ட லவ் சொல்லிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துக்கு சாங்தேயும் வந்திருப்பான். அது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ சாங்தே அந்த இடத்துக்கு வந்ததும் இப்போ ஷின்னை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நீ யாங் கூட பழகுறது எனக்கு பிடிக்கலன்னு, அப்புறம் நீ இன்னமும் அவ பின்னாடியே சுத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஹலோ நீங்க சொன்னா நாங்க கேட்கணுமா? எனக்கு யாங் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, அப்ப அவ பின்னாடி சுத்தாம வேற யாரு பின்னாடி சுத்துறது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்க, இவங்க சத்தம் கேட்டு அங்க இருந்து வாட்ச்மேனே இங்க வந்துடுறாரு. யாங்கும் இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியாம தான் முழிச்சிட்டு இங்க நின்னுட்டு இருக்கா. பொண்ணு மூஞ்ச பார்த்தா ரொம்ப பயந்த மாதிரி இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட என்ன பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வாட்ச்மேன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப யாங் குறுக்க பூந்து, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான், நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்றா. ஆனாலும் அவர் கேட்காம அங்கேயே லைட் அடிச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டே தான் நின்னுட்டு இருக்காரா. அதனால இப்ப யான் கிட்ட சின்ன சொல்றான், நீ வீட்டுக்குள்ள போ, இந்த விஷயத்த நாங்க பேசி முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப சாங்தேவும் யான் கிட்ட வீட்டுக்குள்ள போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவளும் அங்க இருந்து போயிடுறா. அவ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல நின்னு ஒருத்தர் பார்த்து முறைச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த வாட்ச்மேன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, இன்னும் என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், நான் அவனை விட உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஷின்னி யாங்க்கு மெசேஜ் பண்ணி வைக்கிறான். அதை பார்த்துட்டு இந்த பிளைண்ட் டேட் இந்த சிச்சுவேஷன்லயே நீ கொண்டாந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி யாங் நினைச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஷின்னுக்கு வந்து ரொம்ப நாளாவே யாங் மேல ஒரு கிரஷ் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா அவன் ஏன் சொல்லாம இருந்திருப்பானா, ஷின்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு லவ் மேல இருந்த ஒரு நம்பிக்கையே போயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேபிளான இன்கம் வேற இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுதான் இது வரைக்கும் அவகிட்ட அவளை பிடிச்சிருக்குங்கிறத சொல்லாம இருந்திருப்பான். இப்ப அந்த தியேட்டரோட ஓனர் வந்து இவங்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இப்ப அவகிட்ட லவ் சொல்லியிருப்பான். அடுத்த நாள் இப்ப ஆபீஸ்ல யாங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு, போய் காஃபி சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு யூன்மி அவகிட்ட கேட்க, போகணும்னா இப்ப சின்ன ஒர்க் பண்ற அந்த கேஃபுக்கு தான் போகணும், போனா அவன் ஏதாவது சொல்லிட்டே இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரல, எனக்கு கொஞ்சம் இங்க வேலை இருக்கு, நீ வேணா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரி ஓகே நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யூன்மி மட்டும் காஃபி சாப்பிடறதுக்காக போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு யாங்கோட டீம் லீடர் நிறைய காஃபி பார்சலோட இங்க வர்றா. வந்து இது சாங்தே உனக்காக கொடுத்து அனுப்பியிருக்காரு, இதுல நிறைய காஃபி இருக்கு, நான் ஒன்னு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இப்படி காஃபி எல்லாம் ஷேர் பண்ற அளவுக்கு க்ளோஸ் ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதே நேரத்துல இப்ப யூன்மி நிறைய காஃபி பார்சலோட இங்க வந்து, ஷின்னு உனக்காக கொடுத்து அனுப்புனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உனக்கு மட்டும் இல்ல, இந்த டீம்ல இருக்க எல்லாருக்குமே கொடுத்து அனுப்பியிருக்காரு. இன்னொரு விஷயமும் சொன்னாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை பாக்குறதுக்காக நீ கேஃபுக்கு வரலன்னா அவரே நேரா வந்து இங்க உன்னை பாப்பேன்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டதும் இப்ப அந்த டீம் லீடர் சொல்லிட்டு இருக்கா, இங்க என்ன காஃபி குடுக்கற காம்படிஷனா நடந்துட்டு இருக்குது, ஆளாளுக்கு காஃபியை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப யாங்குக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருது, சொல்ல முடியாது, அவன் வந்தாலும் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேஃபுக்கே நேரா வந்துடுறா. வந்து இப்ப டோரை ஓபன் பண்ணி உள்ள வரலான்னு பார்த்தா, பின்னாடி இருந்து சின்ன ரொம்ப க்ளோஸா அவ பக்கத்துல வந்து டோரை ஓபன் பண்ணிட்டு இருக்கான். யாங் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறா. கேஃபுக்கு வெளியில நீ என்ன பண்ற அப்படின்னு அவன் கிட்ட கேக்குறா. நீ எப்ப வருவேன்னு பார்த்துட்டே நின்னுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது, அதான் வந்துட்டேன்ல, உள்ள போக விடு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்க. அவன் நவராம அப்படியே நின்னுட்டு இருக்கான். அப்ப பாக்குறா, அவன் சட்டையில மேல இருக்க 2 பட்டன் போடாமே இருக்கு. அதையும் பார்த்துட்டு மெதுவா உள்ள வந்துட்டு, உன் சட்டையில இருக்க பட்டன் போடாம இருக்க பாரு, அதை சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்ல, அது ஒண்ணு தானா கலண்டெல்லாம் இல்ல, நீ பாக்கணும்னு தான் நான் அப்படி எல்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் உள்ள வரான். இதை கேட்டதும் இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது. இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அந்த பக்கம் சாங்தே ஈவினிங் ஆனதும் நேரா அவனோட கார் எடுத்துட்டு வந்து யாங் ஒர்க் பண்ற இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப யாங் வெளியில வந்து பாக்கும்போது, நானே உன்னை வீட்டுல டிராப் பண்றேன், கார்ல ஏறுங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, என்ன சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, இந்த மாதிரி எல்லாம் கேட்டு. அப்படியே இந்த நாளும் போகுது. இப்ப நெக்ஸ்ட் டே ஷின்னு யாங்க்கு பிடிச்ச காஃபி எடுத்துட்டு வரான். அதே நேரத்துல சாங்தே அவளுக்கு பிடிச்ச ஃபிளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான். யாங்கோட ஆபீஸ்க்கு முன்னாடி ஒரே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யாங் அங்க வந்து ரெண்டு பேரும் இங்க நிக்கிறத பார்த்துட்டு யாருக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுனே தெரியாம அவ இங்க இருந்து ஓடியே போயிடுறா. வந்து இப்ப அவளோட ஜிம் ஃப்ரெண்ட் லிம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பண்றாங்கடா, நான் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த ரெஸ்டாரண்ட்ல நல்லா காரசாரமா வாங்கி அவ நிறைய சாப்பிட்டுறா. அதுல அவளுக்கு வயிறு வலி வந்துருது. இப்ப அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, எனக்கு வயிறு வலிக்கு எதுவும் மாத்திரை எதுவும் இருந்தா கொடுங்கமாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அவங்களும் ஏதோ குடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு போயிட்டு அவ பாட்டுக்கு பெட்ல படுத்துறா. அந்த நேரத்துல சாங்தே அவளுக்கு சாப்பிட்டியாங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணி கேக்குறான். நான் வெளியிலே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், வயிறு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால
அதனால நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பார்த்தா அவ வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுட்டு அவளுக்கு கால் பண்ணி வர சொல்றான். இப்ப யாங்கும் வெளியில வந்து இப்ப அவனை பாக்குறா. அவளுக்காக வயிறு வலி மருந்து அப்புறம் செரிமானம் ஆகுறதுக்காக ஏதோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இதை கொடுக்கறதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு யாங் அவங்கிட்ட கேக்குறா. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஸ்ட்ரெஸ்னால தான் இந்த வயிறு வலி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நானும் ஒரு காரணமா கூட இருக்கலாம். அதனால இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, கொஞ்ச நாளாவே நான் உன்னை பத்தி நினைச்சிட்டே இருக்கேன். என்னால உன்னை நினைக்கிறத தடுக்கவே முடியல. ஆனால் நீ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கும் டைம் வேணும்ல. இப்போ சொல்கிறேன், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. உனக்கும் என் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எப்போ வருதோ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாத, உடனே என்கிட்ட வந்துரு. உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அந்த இன்டர்ன் பொண்ணை சாங்தி அவனோட கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்திருப்பான் இல்லையா, அவளும் இப்போ ஃபர்ஸ்ட் டே சாங்தி ஆஃபீஸ்க்குள்ளே வர்றா. அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களாம் இவளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எங்கள் CEO யாரையோ புதுசாக ஹையர் பண்ணியிருக்கேன்னு சொன்னார், ஆனால் அது நீ தாங்கிறது எங்களுக்கு தெரியாது. உன்னை இங்க பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த ஆக்ட்ரஸ் சஞ்சயாங்க தான் காட்டுறாங்க. அவங்க இவ்வளவு நாளா யாங் ஒர்க் பண்ற அந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருப்பாங்க இல்லையா. இப்ப அவங்க ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்காக யாங் அங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்ப பேக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சஞ்சயாங்கும் யாங்கும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஷின்னு யாங்குக்கு ஒரு மெசேஜா அனுப்பிச்சிட்டு இருக்கான். எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னேன், எப்ப வாங்கி தர போற, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அவளும் ஒவ்வொரு தடவையும் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம போனை கவுத்து வச்சிடறா. அதையெல்லாம் இப்ப சஞ்சயாங் நோட் பண்ணிட்டே இருந்துட்டு, உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா போய் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் சொல்றது கேளு, கிளைமேட் வேற ரொம்ப நல்லா இருக்கு, சும்மா போயிட்டு வெளியில என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப யாங் அவங்க கிட்ட கேக்குறா, உண்மையை சொல்ல போனா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கு உண்மையாவே யார பிடிச்சிருக்குன்னு எனக்கே தெரியல. ஒருத்தவங்க மேல நமக்கு உண்மையாவே லவ் இருக்கு, அவங்கள நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ரொம்ப குழப்பிக்காத, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இல்லாதப்போ அவங்க கூட இருந்த ஒவ்வொரு தருணமும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உனக்கு யார்கிட்ட வருதோ அவங்கள தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப சஞ்சயாங் வந்து யாங் கிட்ட சொல்லுவாங்க. இப்ப யாங் சஞ்சயாங் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு சின்ன அவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பான் இல்லையா, எப்ப சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு, அதனால இப்ப சாட்டர்டே மீட் பண்ணலாங்கிற மாதிரி அவனுக்கு ரிப்ளை பண்ணி வைக்கிறா. இப்ப சஞ்சயாங்கும் யாங்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சஞ்சயாங் இப்ப அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யாங் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இப்ப யாங் சாட்டர்டே மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷின்னுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பா இல்லையா, அந்த மெசேஜை பார்த்துட்டு இப்ப ஷின்னுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல. கடையோட ஓனரை எல்லாம் போயிட்டு கட்டி பிடிச்சி தூக்கி சுத்திட்டு இருக்கான். என் கூட சாப்பிட வரேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா இப்ப சாங்தியோட ஆபீஸ் தான் காட்டுறாங்க. யாங் ஒர்க் பண்ற அந்த ஹோட்டல்ல விஸ்கி பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கிற அந்த பாக்ஸுக்கான ஆர்டர் வந்து சாங்தி கம்பெனிக்கு தான் கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த பாக்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை டெலிவரி பண்றதுக்காக சாங்தி அவங்க கம்பெனில ஒர்க் பண்ற மெம்பர்ஸ் எல்லாரையுமே இப்ப ஹோட்டலுக்கு அனுப்பி வைக்கிறான். அவங்களெல்லாம் கேட் பண்றதுக்காக இப்ப யூனோவா அவங்க கூட போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யூனோவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. யாங் ஒர்க் பண்ற ஹோட்டல்ல இருந்து ஏதாச்சும் வேலை வந்தா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்திட்டு வந்து நிப்ப, இன்னைக்கு என்ன என்னைய போ சொல்லிட்டு இருக்க, அவளை பார்க்கணும்னு உனக்கு தோணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என் லவ்வுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன், அவளுக்கான ஸ்பேஸை நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன், இப்ப நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் யாங் ஒர்க் பண்ற அந்த ஹோட்டலுக்கு சாங்டே டீம்ல இருந்து அந்த பாக்ஸஸ் எல்லாம் டெலிவரி பண்றதுக்காக வந்துட்டாங்க. அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக யாங் டீம் மெம்பர்ஸ்மே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. யாங் அங்க வந்து இப்ப சாங்டேவை தான் தேடிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் யூன்மியுமே அதை நோட் பண்ணிட்டு யூனோவை பார்த்து கேக்குறா, சாங்டே இன்னைக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யூனோ அவங்க கிட்ட தடுமாறிட்டே சொல்றான், அவனுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு, அதனாலதான் அவனால வர முடியல, ஆனா நீங்களே சர்ப்ரைஸ் ஆகுற அளவுக்கு இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த இன்டர்ன் பொண்ணை காட்டுறான். அவளை பார்த்தது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. நீ எப்படி இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பதான் சாங்டே அவனோட கம்பெனில அவளை ஹையர் பண்ணதை சொல்றா. எல்லாருமே அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா யாங் மட்டும் சாங்டேவை மிஸ் பண்ண மாதிரி தான் தெரியுறா. ஈவினிங் ஒர்க்கிங் டைம் முடிச்சதுக்கு அப்புறம் போன் எடுத்து பாக்குறா, அவளுக்கு எந்த ஒரு மெசேஜ்மே வரல. போனே இவ்வளவு எம்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இப்ப ஷின்னோட கேஃபே கிட்ட வந்துட்டு கூட அதை அவ கவனிக்காம போனே பார்த்துட்டு நேரா போயிடுறா. ஷின்னும் அவளை பார்த்துட்டு அவளை கூப்பிடலான்னு சொல்லிட்டு வெளியில வர ட்ரை பண்ணும்போது ஆடிஷனுக்கு வர சொல்லி கரெக்டா அந்த நேரத்துல அவனுக்கு கால் வந்துருது. அவனும் வர்றேங்கிற மாதிரி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல யாங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்
இருக்கும்போது யூன்மி வந்து யாங் கிட்ட சொல்றா, நம்ம இன்டர்ன் பொண்ணுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கிறதா பிளான் பண்ணிருக்காங்க. ஜெனரல் மேனேஜர், செஃப், அப்புறம் இந்த ஹோம் கம்பெனில ஒர்க் பண்றவங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணிருக்காங்க. உனக்கும் ஓகேவா? சாட்டர்டே தான் பார்ட்டி நடக்கிறதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆல்ரெடி யாங் ஷின்னு கூட சாட்டர்டே வெளியில வரேன்னு சொல்லிருப்பா இல்லையா, அதனால இப்ப யாங் சொல்றா, ஆல்ரெடி சாட்டர்டே எனக்கு பிளான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நீங்க ஃபர்ஸ்ட் போய் பார்ட்டியை அட்டென்ட் பண்ணிட்டுருங்க, நான் உங்க கூட லேட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அதே நேரத்துல இப்ப ஷின்னுக்கு ஆடிஷன் வர சொல்லி கால் வந்திருக்கும் இல்லையா, அந்த ஆடிஷன்ல ஷின்னு செலக்ட் ஆயிடுறான். ஆடிஷன் முடிச்ச கையோட வந்து செகண்ட்ஸ்ல ஒரு காரை வாங்கிடுறான், யாங்க வெளியில எல்லாம் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த நாள் காலையில யாங் வீட்டு வாசல் முன்னாடியே காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அவ உட்காரத்துக்கு ஏத்த மாதிரி சீட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவளுக்கு மெசேஜ் பண்றான் வெளியில வான்னு சொல்லிட்டு. இவன் இப்ப வெளியில வான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான்னு யோசிச்சுக்கிட்டே இப்ப யாங்கும் வர்றா. நம்ம தான் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கமே, அப்புறம் ஏன் இவ்வளவு தூரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா. இவன் சடனா வந்து கார் டோரை ஓபன் பண்ணி உள்ள வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, காரெல்லாம் புதுசா இருக்கு, யாரோடது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் தான் வாங்கியிருக்கேன் நமக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப பைக் எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்ப நீ வந்து கார்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் தலையில எல்லாம் இடிச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கேரா அவ இடிச்சுக்காம உட்கார்றதுக்காக கார்ல எல்லாம் கையை வச்சு உட்கார வைக்கிறான். அதெல்லாம் யாங் பார்த்துட்டு சிரிச்சுட்டே தான் உள்ளார வந்து உட்கார்றா. இப்ப கார்ல வரும்போது யாங் ஷின்னு கிட்ட சொல்லிட்டே வரா, இன்னைக்கு இன்டர்ன் பொண்ணோட ஃபேர்வெல் பார்ட்டி இருக்கு, நான் அங்கே போகணும், அதனால பக்கத்திலே ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே தான் வந்துட்டு இருக்கா. அப்ப ஷின்னு அவகிட்ட சடனா, எப்போதும் பாக்குறத விட இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது ஒண்ணும் இல்ல, எப்பவும் நான் ஒர்க் பண்ற ட்ரெஸ்லயே பாத்திருப்ப, இப்ப நான் வேற ட்ரெஸ் போட்டிருக்கேன்ல, அதான் உனக்கு அப்படி தெரியுது. ஆமா, நீ ஏன் கேஃப்ல ஒர்க் பண்ற மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ரொம்ப ஓவரா மேக்கப் பண்ண வேணாம்னு தோணுச்சு, கேஷுவலா இருக்கலாமே நீ இதை போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிடும்போது இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே ஷின் அவளுக்காக ஃபுட் எல்லாம் கட் பண்ணி அவளுக்கு எடுத்து கொடுக்குறான். அப்படி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட டேபிள் வந்து கொஞ்சம் ஆடிட்டே இருக்கு. அதனால அந்த ரெஸ்டாரண்ட்ல உள்ளவரை கூப்பிட்டு டேபிள் ரொம்ப ஆடிட்டு இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அவரும் வேற டேபிளுக்கு மூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கதெல்லாம் யாங் பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி சாங்தே கூட சாப்பிட போயிருந்தப்போ அந்த மாதிரி ஒரு டேபிள்ல தான் உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பாங்க, அதையெல்லாம் ஞாபகத்துக்கு வர அதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த இன்டர்ன் பொண்ணோட ஃபேர்வெல் பார்ட்டிக்காக எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அப்ப யூனோ, சாங்தே, ஜூவா இவங்க மூணு பேரும் வரும்போது அந்த இன்டர்ன் பொண்ணு என்ட்ரன்ஸ்லயே நின்னு அவங்கள வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா சாங்தே அம்மாவோட சிக்கன் ஃபீட் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட் தான் அந்த இன்டர்ன் பொண்ணோட பார்ட்டிக்காக புக் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் சாங்தே என்ன நினைக்கிறாங்கறதை யூனோ புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த இன்டர்ன் பொண்ணுட்ட கேக்குறான், யாங் வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. யாங்குக்கு இன்னைக்கு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டா வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்ன் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இப்ப ஷின்னை யாங்கை தான் காட்டுறாங்க. இப்ப யாங் ஷின்னு கிட்ட கேக்குறா, அன்னைக்கு ஆடிஷன்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லியிருந்த, எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் நல்லா பண்ணிருக்கேன், என்னோட டாட்டூவை தான் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதையும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒரே நேரத்துல இப்படி நிறைய விஷயத்துல கமிட் ஆயிருக்க, உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நிறைய விஷயம்னா நீ எதை சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அதான் ஆடிஷன், டாட்டூ, அப்புறம் அந்த கார்லாம் வாங்கியிருக்கியே, ஏன் இவ்வளவு அவசரம், கொஞ்சம் நிதானமாவே பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ ஒன்னும் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்காத, நான் ஒரு விஷயத்துல கமிட் ஆயிட்டேன்னா அதுல நான் என்னோட பெஸ்ட்டை மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஷின் சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துல அவங்க நிக்கிற இடத்துல ஒரு மியூசிக் பேண்ட் வந்து ஒரு பாட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பாட்டை இதுக்கு முன்னாடி யாங் வந்து சாங்தே கூட மூவி பார்க்க போயிருக்கும் போது அந்த தியேட்டர்ல அந்த பாட்டை கேட்டிருப்பா. இப்ப அதுதான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படியே அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அந்த மியூசிக் பேண்டை வெறிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கா. அப்ப ஷின்னு இதெல்லாம் கவனிச்சுட்டே இருந்துட்டு, இன்னைக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட கேக்குறான். ஆனா அவன் பேசுற எதுவுமே அவ காதலே விழல, அவ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கா. அதனால இப்ப ஷின்னு ரொம்ப சத்தமா அவகிட்ட கேக்குறான், நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு என் கூட இருந்தது உனக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்ப யாங்க அவன் பேசுறத கவனிக்கிறா. ஆனா அவன் கிட்ட எந்த பதிலுமே சொல்லாம ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கா. அப்ப ஷின்னு சொல்றான், அப்படி உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அந்த கிஃப்ட்டை நீ கொடுக்க வேணாம், உன்கிட்ட இருந்து நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரான். ஆனா யாங் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, இன்னைக்கு உன் சைட்ல இருந்து எல்லாமே நீ நல்லா தான் பண்ணிருந்த, ஆனா நான் உன் கூட இருந்தாலும் வேற ஒருத்தரை பத்தி தான் நான் நினைச்சிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு சாங்தேவை ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நான் அவரை வெயிட் பண்ண வைக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. இப்ப சின்ன ரொம்ப ஃபீல் பண்ணி அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த இன்டர்ன் பொண்ணோட பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு எல்லாருமே இப்ப வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் யாங் இப்ப அந்த இடத்துக்கு வரா. வந்து இப்ப அவங்க கிட்ட எல்லாம் சாங்தே இருக்காராங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கா. அவர் எப்பவோ ஆபீஸ்க்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் சொல்ல, இப்ப அவனை பாக்குறதுக்காக இப்ப அவங்க ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கா. அங்கே வந்து பாக்குறா, அங்கேயும் அவன் இல்ல. ரொம்ப நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி பாக்குறா, அப்பயும் அவன் வரலன்னு சொல்லிட்டு இப்ப அவளோட
அவளோட வீட்டுக்கே வந்துடுறா. வந்து இப்ப அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி சாங்தேயும் அவளும் அந்த ஸ்டெப்ஸ்ல உட்காந்து ஒரு தடவை பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வர அவனுக்கு நிறைய கால்ஸ் மெசேஜஸ் எல்லாம் பண்ணுவா. ஆனா அதுக்கெல்லாம் அவன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அவன் ஆல்ரெடி அவகிட்ட சொல்லியிருப்பான், நான் ஒரு விஷயத்துல கமிட் ஆயிட்டேன்னா அந்த விஷயம் கிடைக்கிறதுக்காக நான் பொறுமையா காத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அது ஞாபகத்துக்கு வந்ததும் சடனா இங்கிருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டா. நேரா இப்ப சாங்தே அம்மாவோட ரெஸ்டாரண்ட்க்கு தான் வரா. வந்து பாக்குறா, அவன் நினைச்ச மாதிரியே அவன் அங்கேதான் உட்கார்ந்துருக்கான். அவன் மட்டும் தனியா ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் ஆனதுனால டயர்ட் ஆகி அப்படியே உட்கார்ந்தாக்குல தூங்கிட்டு இருப்பான். இப்ப அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு அவன் தூங்குறதே பாத்துட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல சாங்தேவே கண்ணை முழிச்சு பாப்பான். பாத்துட்டு நம்ம கனவை தான் கண்டுட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். கனவெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நிஜமா தான் உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது, அதுக்கப்புறமா நல்ல கண்ணெல்லாம் தொடச்சு பார்த்துட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். எல்லாரும் பார்ட்டி முடிஞ்சு போயிட்டாங்க, நீங்க மட்டும் ஏன் இங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, நீ லேட்டா பார்ட்டில வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னதா அந்த இன்டர்ன் பொண்ணு சொன்னா. நீ லேட்டா வந்தா யாரும் இங்க இருக்க மாட்டாங்க, அதான் உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் யாங் கேட்டுட்டே இருந்துட்டு, நான் இங்க பார்ட்டி அட்டென்ட் பண்றதுக்காக வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா ரெஸ்டாரண்ட் உள்ள போயிட்டு ஒரு பாட்டில் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து அவன் முன்னாடியே ஒரு கிளாஸ்ல ஊத்தி அவ குடிக்க ஆரம்பிச்சிட்டா. நானும் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன், வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், அதை சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வேணும்ல, அதுக்காக தான் இதை குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்லணும்னா நான் உங்களை பார்க்காதப்போ உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதை சொல்லிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யாங் அவங்கிட்ட சொல்ல உடனே சாங்தே அவளை கிஸ் பண்ணிடுறான். இதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.